ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டாப்பு தாங்க. இந்த டாப் எவ்வளோ நேரத்தில் கட் பண்ணி தைக்கணும் அப்படின்றது தான். இந்த டாப்பு கட் பண்ணவும் தைக்கவும் எனக்கு கரெக்டாக 26 நிமிஷம் தாங்க ஆச்சு. 30 நிமிஷத்தில் இந்த டாப்பை கட் பண்ணி தைச்சி முடிச்சு கையில் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த டாப்பு தானே நம்மளால முடியாது ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே மார்க் வரைஞ்சிட்டேன். வரைஞ்சதுக்கப்புறம் தான் சரி வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஒன்றும் இல்லைங்க, 32 இன்ச்சு இறக்கம். இது வந்து ஹாம்கோல் வந்து 6 இன்ச்சு, ஷோல்டர் அளவும் நெக் அளவும் 6 இன்ச்சு, ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சு எடுத்திருக்கேன். பேக்கில் வந்து 8 இன்ச்சு நெக்குக்கு. அதுதான் பாக்ஸ் வரைகிறேன். வரைஞ்சி நம்ம நெக்கு ஷேப்பு, ஷோல்ட்ரு இது ஹாம்கோல் ஷேப்பு, அதுக்கப்புறம் இது 2த்தையும் வரைஞ்சிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து மார்பு சுற்றளவு வந்து 4 இடத்துல அளவு எடுப்பேன். கரெக்டாக வந்து மார்பு சுற்றளவு ஒன்று, அதுக்கு கீழே ஒரு 3 இன்ச்சு இறக்கத்தில் ஒரு சுற்றளவு, அதுக்கப்புறம் ஹிப்பு, அதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்டு 4 அளவு எடுப்பேன். 4 அளவு வந்து சொல்லிடுறேன், முன்னாடியே வந்து சொல்லிடுறேன். முதல் அளவு வந்து 34, 2வது வந்து 35, 3வது 32, அதுக்கப்புறம் 38 வேஸ்ட் பேண்டு. அது வந்து இந்த இந்த அளவுகளை வந்து நம்ம என்ன கணக்கு பண்றோமோ அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இப்போ வந்து 34 பை 4 இது பண்ணோம்னா 8.5 இன்ச்சு வருது. இந்த 8.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 9 இன்ச்சு வரும். இப்போ அந்த 9 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கேன். 2வது ஒரு கீழே வந்து கேப்பு, ஒரு 3 இன்ச்சு இறக்கத்தில் ஒரு கேப் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு அளவு சொன்னேன்ல, 2வது அளவு வந்து 35, அது 4ஆ டிவைட் பண்ணோம்னா 8.25, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 9.25, அதுக்கு ஒரு மார்க்கு. 2வது 3வது இடுப்பு 32, 4ஆ டிவைட் பண்ணோன்னா 8.5, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோம், சேர்த்து 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்டுங்க 38, அது 4ஆ டிவைட் பண்ணோம்னா 9.5, 38 9.5 வரும். அது ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தோம்னா 10. இவ்வளோதாங்க, மார்க் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாக இந்த கோடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி நேர் கோடை போட்டுக்குவோம். அது 12 இன்ச்சு இடுப்பு கிட்ட சொன்னேன்ல, அது 12 இன்ச்சு. இந்த உயரம் இதெல்லாம் கோடு, நீங்க கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நல்லா தெரியும். நாலு அளவு எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்க, இதுதாங்க. இந்த 4 அளவு எடுக்கும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த டாப் எப்படி தைச்சா எப்படி இருக்கும், போட்டா எப்படி இருக்கும், உங்களுக்கு அளவு நல்லா தெரியும். இந்த ஷேப்ல நீங்க அளவு எடுத்து கட் பண்ணி தச்சு போட்டு பாருங்க. கஸ்டமரும் வந்து கஸ்டமருக்கு நீங்க முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க. கஸ்டமர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நீட்டா இருக்கும். எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. இந்த டைப்ல போட்டு தச்சோம்னா எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே வந்து ஒரு வேலையை செஞ்சோம்னா பிடிச்ச மாதிரி செய்யணும். இதை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தானங்க. கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம மேல் பீஸு நெட்டு சுடியோட இருக்குங்களா, அந்த பீஸில் வந்து மேலே வச்சு கட் பண்ணிக்கணும். எப்பயுமே கஸ்டமர் வந்து எப்பயுமே வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கு, இந்த இடத்துல கொடுத்தாதான் தைச்சா நல்லா இருக்கும், வேற எங்க கொடுத்து தைச்சாலும் எனக்கு செட் ஆகல, இங்க இங்க தைக்கிற மாதிரி வேற எங்கேயும் தைக்கல, நீட்டா இல்ல, ஃபினிஷிங்கா இல்ல அப்படின்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ தூரமா இருந்தாலும், எவ்வளோ ரேட்டா இருந்தாலும் ரேட்டு நினைக்க மாட்டாங்க. ரேட்டு வந்து கூட இருக்கு குறை இருக்குன்னு சொல்லக்கூடாது. தைச்சா நல்லா இருக்கும். இவங்க கிட்ட தைக்கிற வந்து துணி வந்து நல்லா இருக்கு, பிளவுஸ் ஆகட்டும் சுடி ஆகட்டும் நல்லா இருக்குன்னு கஸ்டமர் வந்து நம்மளை தேடி வரணும். அப்ப என்ன பண்ணணும், நல்லா தைக்கணும். நல்லா தைச்சாவே கஸ்டமர் எங்க இருந்தாலும் தேடி வருவாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது. என்கிட்ட வர கஸ்டமர் வந்து என்னை தேடி வராங்கன்னா நல்லா தைக்கிறேன்,
ம். அப்படின்ற ஒரே காரணம் தான். ஸ்லீவுக்கு வந்து எல்போ வரைக்கும் தான் ஸ்லீவு. ஆனா வந்து லைனிங் வந்து கொஞ்சம் ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து லைனிங் குடுங்கக்கா அப்படின்னு சொல்லிருச்சு. அதனால ஒரு 5 இன்ச்சுக்கு லைனிங்கு. ம். நானு வந்து அளவு எடுக்கல. அளவு எடுக்காமலே வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன். ஆனா 5 இன்ச்சு அதுக்கப்புறம் அளந்து பார்க்கும்போது 5 இன்ச்சு இருந்துச்சு. இது வந்து நெக்குக்கு 2 பீஸு, கயிறுக்கு நாட்டுக்கு 2 பீஸு. அவ்வளோதான் முதல்ல எடுத்தாச்சு. இத வந்து மேல பாடி பீஸ்ல போட்டு, கட் பண்ணி, அதுக்கப்புறம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தைக்க போயிருவோம். இந்த அ தைக்கிற தைக்கும்போது வந்து நானு வந்து ஒரு சின்ன விஷயம். ஒரு சிலர் வந்து நேர் பீஸ் போட்டு கட் பண்ணுவாங்க. ஆனா நான் வந்து இது கிராஸ் பீஸ் போட்டு தைப்பாங்க. நான் வந்து நேர் பீஸ்ல தான் நான் வந்து பேக்கும், ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ண போறேன். அம் எவ்ளோ சீக்கிரமா தைக்கணும், எவ்ளோ ஃபாஸ்ட்டா கட் பண்ணணும். இந்த டாப் கட் பண்ணி தைக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் தான். 10 நிமிஷத்துல கட்டிங் முடிச்சாச்சு. 20 நிமிஷத்துல தையலும் முடிஞ்சுச்சு. தச்சு முடிச்சாச்சு. எனக்கு வேலையே எதுலன்னா, கொஞ்சம் அந்த கயிறு திருப்புறதுலயும், அந்த ஸ்லீவ்ல கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அவ்வளோதான் வேலை. மத்தபடி வந்து மத்த இடம்லாம் ஈஸி தான். ம். அது மாரி எல்லா இடம் ஈஸி தான். ஒரு சில இடம் மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நார்மல் துணிலாம் டக்குனு முடிஞ்சிரும். இது வந்து நெட்டுன்றதுனால, கட் பண்ணும்போது சிசர்லயும் தட்டுப்படும் அந்த இதுவு. தைக்கும்போது மிஷின்ல கைட்லயும் கொஞ்சம் அ சிக்கும். அதனால வந்து கொஞ்சம் லேட்டு அவ்வளோதான். இல்லன்னா வந்து எனக்கு ஒரு இப்ப இந்த கட்டிங் பண்ணி தைக்கிறதுக்கு 26 நிமிஷம்னா, இன்னும் ஒரு 25 நிமிஷத்துல முடிக்கலாம். 25 சாரி 20லருந்து 25க்குள்ள முடிச்சிருக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் கொஞ்சம் முன்னாடியே முடிக்கிற மாரி இருந்திருக்கும். அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசம்லாம் இல்ல. 2 நிமிஷம், 3 நிமிஷம் வித்தியாசம் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்ல இந்த நாட்டுக்கு கயிறு அடிச்சு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இது வந்து கழுத்துக்கு. நேர் பீஸ் தாங்க நான் குடுக்குறேன். கிராஸ் பீஸ் குடுக்கல. இது மாரி கேன்வாஸ் வச்சும் திருப்பல. இது மாரி வந்து நேர் பீஸ டபுளா போட்டு அடிச்சு, அதுக்கப்புறம் வந்து லைனிங்லாம் பதிச்சுட்டு, ம் லைனிங் வச்சு சுத்தி தையல போட்டுறணும். சுத்தி தையல போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அடிச்சு பாருங்க. எந்தெந்த வேலைய சுருக்கமா செய்யணுமோ, அந்தந்த வேலைய டக்குனு வேலையே இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முதல்ல அடிச்சு வச்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் பெரிய வேலைன்னா, அ சுத்தி லைனிங்க சுத்தி வச்சு பதிக்கணும். பதிச்சுட்டு, அப்ப இந்த துணியெல்லாம் வந்து தேட வேண்டியதில்ல. நம்ம சின்ன சின்ன பீஸுங்களா கட் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் எங்கேயாவது விழுந்துருச்சுன்னா, அத தேடுறதுலயே டைம் கொஞ்சம் போயிடும். அதனால முதல்ல இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு, நீங்க அதுக்கப்புறம் பாருங்க. அ ஏன்னா, எவ்ளோ சீக்கிரம் தைக்கணுன்றதுக்கு, ஃபர்ஸ்ட்டு எது வந்து அ எடுத்து தச்சோம்னா டக்குனு முடிப்போம், அப்படின்றது தான் பார்க்கணும். முதல்ல பாடி பீஸ்லாம் ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, எடுக்கும்போது கீழ விழுந்துரும். என்ன தைக்கிறோன்றதே ஞாபகம் இல்லாம போயிடும். இந்த நேர் பீஸ் இத நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இத வந்து ஃப்ளீட் வச்சு இப்படி அடிக்க வேண்டியது தான். ஃப்ளீட் வச்சு தச்சுட்டு, இதுல வந்து நேட்ச் போட்டு, படிமான தையலும் போட்டு, அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி ஒரு தையல போட்டுருங்க. நல்லா கழுத்து பக்கம் உட்காரும். ஸ்டார்ட்டிங்ல வந்து புதுசா தைக்கிறாங்கன்னா, இந்த மாரி தைக்கட்டும். தச்சு பாருங்க. அவங்களுக்கு வந்து கழுத்து எனக்கு இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. புதுசா தைக்கிற மாரியே தெரியாது. நல்லா தைக்குவாங்க. என்ன ஒண்ணு தைக்கும்போது வந்து கைடு அளவ மட்டும் கரெக்ட்டா பார்த்து எப்பயுமே தைக்கணுங்க. அது மாரி பீஸ் இழுக்கக்கூடாது. பீஸ் இழுத்து தைச்சாலும் கழுத்து ஷேப்பு மாறும். பீஸ் இழுக்காம கொஞ்சம் லூஸ் விட்டு, அதுக்குன்னு ரொம்ப லூஸ் விடக்கூடாது. லைட்டா லூஸ் விட்டு, தச்சு நம்ம இது போல போட்டு பாருங்க. நெக்கு ஷேப்பு பார்க்கும்போதே நல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நாங்க இப்படித்தாங்க தைச்சோம். நாங்க தையல் கத்துக்கும்போது. எங்களுக்கு சொல்லிக் குடுத்த டீச்சர் இப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிராஸ் பீஸ்லாம் நாங்களா ட்ரை பண்ணி, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கிராஸ் பீஸ் போடுறாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு தையல் கிளாஸ் கத்துக்கும்போது, சுடி எங்களுக்கு கத்துக் குடுக்கல. ப்ளவுஸ் தான். ப்ளவுஸுக்கு நாங்க இந்த மாரி தான் இது போல தான் ஃப்ளீட் வச்சு தான் நாங்க தைப்போம்.
இந்த நெக் ஷேப் சூப்பரா இருக்குங்களா? டபுள் கிளாத் குடுத்ததுனால, கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கும். ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணியாச்சு, பேக்கும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2த்தையும் ஷோல்டர் வச்சு இணைச்சிட்டு, ஸ்லீவ் வச்சு அடிச்சு, திருப்பி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சரிப்படும். ஸ்லீவ் வச்சு அடிச்சதுக்கப்புறம், நான் அந்த சைடு ஜாயிண்ட் வருது பாருங்களா? அந்த சைடு ஜாயிண்ட் வரும்போது, நான் வந்து மார்க் வரைஞ்சேன் பார்த்தீங்களா? ஒரு 4 மார்க்கு. அது அந்த தையல் வந்து அதுக்கு மேலயே போட்டு தச்சுட்டீங்கன்னாவே, நீங்க சும்மா அந்த இப்போ வந்து அளவு குடுக்குறாங்க, அளவு எடுத்துட்டோம்னா வச்சுக்கங்களேன், இப்ப கட்டிங்லயே வந்து நம்ம அளவு அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுறோம். அப்ப எதுக்கு அளவு பார்க்கணும்னா, ஸ்லீவ் மட்டும் தான் அளவு பார்க்கணும். ஸ்லீவ்ல கீழ வந்து எவ்வளோ அளவு பார்க்கணும் அப்படின்னு தான். எனக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து கை இறக்கம் வந்து 14ன்னா, சுற்றளவு வந்து எனக்கு 9 இன்ச்சு தான் அந்த பாப்பாவுக்கு. கை சுற்றளவு வந்து 9 இன்ச்சு தான். கீழ எல்போன்றதுனால 9 இன்ச்சு தான். அந்த 9 இன்ச்சு மட்டும் தாங்க நாங்க அளவு எடுத்தேன். அளவு எடுத்து அப்படியே அடிக்க வேண்டியது தான். இது 2வது ஸ்லீவ்ங்க. அடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணணும். எனக்கு புடிச்ச வேலைன்னா எனக்கு இதுதாங்க. வாழ்க்கையில எவ்வளோ வேலை செஞ்சாலும், ஆனா இதுக்கு இந்த தையல் மேல இருக்கிற ஆர்வம் வந்து குறையல, குறையாது. இது அதிகமா தான் ஆகுமே ஒழிச்சு குறையாது. புடிச்சதுனால தாங்க இந்த வேலைய செய்றோம். ஏன்னா வந்து தையல் தெரிஞ்சாவே போதுங்க. எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த கஷ்டமே இல்லாம வாழ்க்கைய சூப்பரா ரன் பண்ணிட்டு போலான்றது என்னுடைய அனுபவம். நான் எதுக்காகவும் யார்கிட்டயும் கஷ்டம்னு போய் நின்னதே கிடையாது. ஏன்னா என்னுடைய இந்த வேலை வந்து என்னுடைய தொழில் வந்து நான் கத்துக்கிட்டது வந்து என்னை எங்கேயும் போய் நிப்பாட்டல. கஷ்டம்னு சொல்லி யார்ட்டயும் நிப்பாட்டுனதே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். ம். என்னுடைய சொந்த பந்தங்களாகட்டும், இல்ல நான் இப்ப இருக்கிற இடத்துலயே ஆகட்டும், எங்கேயுமே வந்து சொன்னதே கிடையாது. அவ்வளோதாங்க முடிச்சாச்சு. கயிறு ரெடி பண்ணி வச்சாச்சு. ம். நீங்க இது போல தச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கேட்கலைங்க. வீடியோ புடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.